அண்மை செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய ஊதிய விகிதங்களை நிர்ணயிக்க குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 8வது ஊதிய குழு அமைக்க கடந்த ஜனவரி மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் தற்போது புதிய ஊதிய விகிதங்களை நிர்ணயிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விவரம் என்ன? அடுத்த கட்டமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்வதற்கு, அதாவது ஊதியம் எந்த அளவுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும், வேறு என்னென்ன சலுகைகள் கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வதற்கான குறிக்கோள்கள் இன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் மிகவும் முக்கியமாக நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு சிக்கனமாக செலவுகளை செய்வதற்கு ஏற்ற வகையிலே இந்த குழுவின் பரிந்துரைகள் அமைய வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதே போலவே பிற திட்டங்களுக்கு, அதாவது நல்வாழ்வு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான அளவுக்கு நிதி இருக்க வேண்டும். அதை மனதில் கொண்டு ஊதிய நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஓய்வூதியம் அளிப்பதற்கான சுமை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதை சரி செய்வதற்காகவும், அதாவது அரசு மீது கூடுதல் பலு வராமல் இருப்பதற்காகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதற்கான பரிந்துரைகள் தேவை என கேட்டிருக்கிறது. அதே போல மாநில அரசுகளுடைய தற்போதைய சூழல், அவர்களுடைய பரிந்துரைகள் இவற்றையும் கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஆகியோருக்கு அடுத்த கட்டமாக எப்படி அவர்களுடைய ஊதியம் அல்லது ஓய்வூதியம் அதிகரிக்கும் என்பது நிர்ணயம் செய்யப்படும். இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே இந்த 8வது பே கமிஷனை மத்திய அரசு அமைத்திருந்தது. அதன் பிறகு அதற்கு உறுப்பினர்கள் நியமித்தார்கள். அதன்படியே நீதிபதி ஓய்வு பெற்ற ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் இதன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ப்ரொஃபசர் புலாக் கோஷ் மற்றும் ப்ரொஃபசர் பங்கஜ் ஜெயின் ஆகியோர் இதற்காக உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தலைமையிலே செயல்பட்டு இந்த குழு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு அளிக்கும். பின்னர் மத்திய அரசு அதில் எந்தெந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை எப்போது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்யும். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி.